நம்ம மாப்பிள்ள ஒரு வண்டி வச்சிருக்காரு பாருங்க. அது வண்டியில ஒரு சாக்கப்ஸ் சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க காணிக்கிறேன். என்ன வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே டியூப்ல அட்வென்ச்சர் 250 காய்ஸ். ஸோ கிட்டத்தட்ட என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸை பாருங்க. அதாவது போருக்கு எவ்வளோ நீளம் இருக்கு பாருங்க காய்ஸ். கிட்டத்தட்ட என் கை நீளத்து அளவுக்கு இருக்குங்க. அப்போ எவ்வளோ ஸ்பீடு அமுகுனாலும் இவ்வளோ தாங்க அமுகும். அவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை காய்ஸ், கிட்டத்தட்ட பேக் சஸ்பென்ஸை பாருங்க காய்ஸ். எப்படி இருக்கு பாருங்க பேக் சஸ்பென்ஸ் பயங்கரமா இருங்க. அதாவது ஒரு ஆஃப் ரோடர் வண்டி அந்த மாதிரி சொல்றதை விடைக்கும் டிராவலருக்கு ஏற்ற வண்டிங்க இது. அந்த மாதிரி செதுக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா கேடிஎம்ல 250cc அட்வென்ச்சருங்க. இது வேற லெவலில் இருங்க. ஏன்னா பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆயிடு காய்ஸ். நண்பர் இப்போதாங்க எடுத்திருக்காரு. அதாவது புதுசாக இப்போதான் கொஞ்சம் எடுத்திருக்காரு. வண்டி இனிமேதாங்க நம்ம ஓட்டி பார்த்து என்னெல்லாம் இருக்கு போய் என்னென்ன விஷயங்கள் அது ரிவ்யூ கூட முடிஞ்சா நம்ம சேனலில் வரும் காய்ஸ். மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய வீடியோ வரப்போகுது நம்ம சேனலில். இப்போ புதுசாக யார் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான வண்டியாக இருக்குது. பவர் வைஸ் சொல்லவே வேண்டாங்க. பயங்கரமான பவராக இருக்குது. ஸோ நம்ம அதாங்க ட்ரைவ் பண்ண வந்துருந்தோம். ட்ரைவ் பண்ணி பார்த்த கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தாங்க. வேற லெவலில் இருக்குது. பவர் சொல்லவே வேண்டாங்க. கேடிஎம்னாலே கேடிஎம் தான் காய்ஸ். அந்த அளவுக்கு பவர் அப்படி அள்ளி கொடுத்துருக்காங்க வேற லெவலில். சஸ்பென்ஸும் முக்கியமாக சொல்ல வேண்டாம். எந்த ரோட்டுக்கு எந்த குண்டு குடிக்கும் பிரேக் அடிக்கணும்னா வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு அனல் பறக்குங்க. சும்மா கிட்டத்தட்ட ரக்கடாவே இருங்க. பார்த்தாலே வேற மாதிரி பாருங்க. அதாவது ரோட் வியூஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நம்மளை லுக் பண்றாங்க வேற லெவலில். பயங்கரமா இருக்கு காய்ஸ். இதே மாதிரி இந்த வண்டி என்னெல்லாம் பண்ண போய் என்ன விஷயம் இருக்குங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போகிறோம்.